இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சந்திர சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் நானுதையோ தேவ சுந்தரமைந்தன் உயிர் விடு காட்சியால் துடிக்க நெஞ்சுண்டோ. குருசினில் தொங்கியே குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருவேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண் கொண்டு. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இயேசு சிலுவையில் சொல்லின 7ஆம் வார்த்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பாருங்கள், இயேசுடைய 7 வார்த்தைகளை பார்க்கும் பொழுது முதல் வார்த்தையும் பிதாவே என்று சொல்லிதான் ஒரு ஜெபத்தை தொடங்குகிறதாய் ஜெபத்தோடு ஆரம்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மற்றபடி ஒவ்வொரு வார்த்தைகளாய் சொல்லிக் கொண்டு வருகிறார். பிதாவோடு பேசின காரியங்கள் உண்டு. அங்கே குற்றவாளியாய் அறையப்பட்ட அந்த குற்றவாளி ஒருவனிடம் பேசுகிறார், தன்னுடைய தாயிடம் பேசுகிறார், சேஷனாகிய யோவானிடம் பேசுகிறார். அடுத்தால தவிப்போடு கூட சொல்கிற காரியங்கள் உண்டு. தாகமா இருக்கிறேன்னு சொல்லி ஆத்ம தாகத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. என்ன வந்தால் எல்லாவற்றையும் முடிந்தது என்று சொல்லி கடைசியாக, பிதாவே, என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இந்த ஆவியை கொடுத்தீர் எனக்குள்ளே, நான் அதை உம்முடைய கையிலே மீண்டுமாய் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி குற்றமற்றதாய் குறைவில்லாதபடி நிறைவாய் திருப்தியாய் பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பி செய்யும்படியான காரியங்களை செய்து முடித்தவராய் ஒப்புக் கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடமும் இருக்க வேண்டும். ஸ்தேவானை குறித்து கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே 59ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவனுக்கு விரோதமாய் கற்களை எறிகிறார்கள், கொல்லும்படியான காரியங்களை செய்யும் பொழுது கூட பரலோகத்தின் தேவனை நோக்கி, இயேசுவே, என் ஆவியை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார். பாருங்கள், நம்முடைய ஆவியை ஒரு நாள் ஆண்டவரிடம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஆவியின் மேல் எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, அதை விடாமல் இருக்க அதிகாரம் இல்லை என்று பிரசங்கி 8:8 சொல்லுகிறது. மரண நாளின் மேல நமக்கு அதிகாரம் கிடையாது, கர்த்தருடைய கரத்தில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆனால் கொடுக்கும் பொழுது, பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுக்கும் பொழுது குறைவில்லாதபடி நிறைவாய் கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்று நாம் செய்கிறோமா? இந்த வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு காலம் உண்டு, அது முடிவு உண்டு. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் அது குறித்த நாட்கள் இந்த வாழ்க்கையின் ஓட்ட முடியத்தான் செய்யும். ஆனால் அதை எப்படி முடிக்க போகிறோம், நம்முடைய ஆவியை எப்படி ஆண்டவர் கையில கொடுக்க போகிறோம், அதுதான் இன்று நாள் நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு அருமையான தகப்பன், அவர் மரண தருவாயில் வந்து விட்டார், படுக்கையில் ஆகிவிட்டார். அவருக்கு தெரிந்து விட்டது, மறித்து விடுவோம் என்று சொல்லி அன்று இரவு பிள்ளைகளையும் மனைவியும் கூப்பிட்டு, பிள்ளைகள் எல்லாம் சுற்றிலும் இருக்கிறார்கள், கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். நான் இன்று இரவு அல்லது அதிகாலையில குறித்த நேரத்தில் என்னுடைய ஜீவன் இயேசுவிடம் போய்விடும். ஆனால் நீங்கள் யாரும் அழுது துக்கித்து புலம்பக்கூடாது, பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களிடம் சொல்லி போகிறேன் சொல்ல ஆரம்பித்தாரா. மனைவி பார்த்து, நீ கவலைப்படாதே, என்னை நடத்தின ஆண்டவர் உன்னை நடத்துவார், குறித்த காலம் வரும்பொழுது நீனும் நான் போகிற இடத்திற்கு நீ வந்து சேர வேண்டும் என்று சொல்லிவிட்டார். பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள், அவரிடம் பேசுகிறார். பிள்ளைகளை பார்த்து, உங்களை நான் எப்படி வளர்த்தேனோ, எப்படி என்றால் ஆலயத்திற்கு போக வேண்டும், ஊழியத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இந்த பூமியில் இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆண்டவருக்கு தான் கொடுக்க வேண்டும். அவ்விதமாகத்தான் நான் உங்களை வளர்த்திருக்கிறேன். இதே காரியத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டும், பிள்ளைகளை அவ்விதமாய் வளர்க்க வேண்டும். நீங்கள் போய் படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாராம். படுத்தார்கள். எல்லாரும் போய் காலையில 4 மணி இருக்கும். அப்பொழுது கூப்பிட்டு இருக்கிறார். வந்தார். நான் இயேசுவினுடைய சமூகத்திற்கு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன்னு சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவின் கையில ஒப்புக் கொடுத்தார். அவ்வளவுதான், கண்களை மூடினார். அவருடைய ஜீவன் தேவனுடைய சமூகத்திற்கு சென்று விட்டது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு மரணம், எவ்வளவு ஒரு கான்பிடன்ட் நம்பிக்கையோடு ஆவியை ஒப்புக் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியில் நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் நியமித்ததை செய்து எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரி வைத்து அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை, இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த கிருபை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய் தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளில் நம்முடைய சமூகத்தில் நோக்கி பார்க்கிறோம். அப்பா, இப்பூமிக்கு வந்தீர், மீட்பின் பணியை செய்து முடித்தீர்.
அதோடு மட்டுமல்ல, உம்முடைய ஆவியை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்திரப்பா. அவண்ணமாகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்பா நியமித்த நாட்களில் எல்லாவற்றையும் செய்து உம்மை பிரியப்படுத்தி எங்கள் ஓட்டத்தின் திருப்தியோடு ஓடி முடித்து எங்கள் ஆவியுடைய கையில் கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. எந்த விதத்திலும் நாங்கள் அது குறைவுள்ளவர்களாய் மாறிவிடக்கூடாது. என் நிறைவான தேவன், குறைவுள்ளவர்களாய் நாங்கள் அல்ல, நிறைவோடு கூட நீர் செய்த வண்ணமாய், நீர் நடந்து கொண்ட விதமாய் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபை கொடுங்கப்பா. மரணத்தை குறித்து இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்கப்பா. பிரிவுகளை குறித்த குழப்பங்களை எடுத்து போடுங்க. தெளிவை கொடுத்து உம்முடைய சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க. அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் உண்டாவதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நடத்துங்கப்பா, ஒவ்வொருவரையும் நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவை போல நம்முடைய ஓட்டமும் நிறைவோடு முடிய வேண்டும். நம்முடைய ஆவியும் பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆத்துமம் சரீரம் எனக்கான யாவையும், ஆத்துமம் சரீரம்